Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது glycol அப்படி இல்லைனா ஈத்தேன் 1,2 டயாலுடைய டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். அது என்ன டீஹைட்ரேஷன்? லாஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுலை தான் நம்ம டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? லாஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஸோ இதை மட்டும் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளைக்கால 3 விதமாக நம்ம டீஹைட்ரேஷன் பண்ண போகிறோம். என்ன விதமான ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஈத்தேன் 1,2 டயாலை எழுத தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஈத்தேன் அப்படின்னா அதோட ஃபார்ம் என்ன? CH3 அதாவது C2H6. ஸோ இதை தான் நம்ம CH3 எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ ஈத்தேன்னா CH3 இப்போ இந்த ஈத்தேன்னு எழுதிக்கிட்டேன் CH3 ஓகே. இப்போது 1,2 டைஆல். டைன்னு எத்தனை அர்த்தம்? 2 இல்லைங்களா? ஆல் அப்படின்னா எதை குறிக்கிறது? ஆல்கஹாலை குறிக்கிறது. ஸோ அப்போது இது 1வது கார்பன், இது 2வது கார்பன். ஸோ இதில் 2 ஆல்கஹால் இருக்குன்னு அர்த்தம். OH, இங்கே ஒரு OH. ஓகே. இப்போ இந்த கார்பனை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். 5 பேர் இருக்காங்க இல்லைங்களா? இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? கார்பனை சுற்றி எத்தனை பேர் தான் இருக்கணும்? 4 பேர் தான் இருக்கணும். எப்படி 5 பேர்னு சொல்கிறேன்? இங்கே கார்பன் 3 ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகிருக்கு. இதே ஒரு பாண்டு 4, இதே ஒரு பாண்டு 5. அதே போல் இந்த கார்பனும் அப்படி இருக்கக்கூடாது. அப்போது இந்த OH வந்து இங்கே ஆட் ஆகுதுன்னா இந்த கார்பன் இருக்க ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளில போகணும். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன மாடும்? CH2 மாடும். அதே போல் இதுவும் CH2 மாடும். சரிங்களா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம? CH2 OH, அதே போல் இங்கேயும் ஒரு OH. ஓகேவா? ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஈத்தேன் 1,2 டயால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ நான் இதை ரியாக்ஷன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறேன் அப்படின்னா ஹீட்டிங் தான் கொடுக்குறேன். 773 கெல்வினுக்கு. ஸோ இப்போது ஈத்தேன் 1,2 டயால் எடுத்துக்கோங்க. இப்போ இது என்ன காம்பவுண்டு உங்களுக்கு ப்ராடக்டாக கொடுக்கும் அப்படின்னா ஈபாக்சைடை கொடுக்கும். சரிங்களா? அது என்ன ஈபாக்சைடுனா? ஈபாக்சினா என்ன? CH2O இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஈபாக்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஈபாக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதை நேமிங் கொடுக்கும்போது ஈபாக்சி அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஓகே. சரி, இப்போ நான் கிளைக்கால் எடுத்திருக்கேன். ஸோ அப்போது இந்த மாதிரி கொண்டு வரணும். அதனால் இது எப்படி எழுதிக்கலாம்? CH2, இங்கே ஒரு CH2 போட்டு இங்கே OH, இங்கே OH. ஓகேவா? சரி, இப்போ இதில் ஹீட்டிங் கொடுக்குறீங்க. 773 கெல்வினுக்கு. ஹீட் பண்ணாலே பொதுவாக வாட்டர் லாஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போ எப்படி லாஸ் ஆகுது? ஓகேவா? வாட்டர் லாஸ் ஆகுது. ரிமைனிங் சேர்த்து எழுதுங்க. CH2 தான் இங்கே இருக்குது. ஓகேவா? CH2 இந்த ஆக்சிஜன் இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணிடுது. ஓகேவா? ப்ராடக்ட் கிடச்சிச்சு. இந்த மாதிரி இருந்தால் என்னென்னு சொன்னேன்? ஈபாக்சி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இது நேம் பார்த்தீங்கன்னா 1,2 இந்த மாதிரி இருக்கிறனால இதுக்கு பேர் என்ன? ஈபாக்சி. 2 கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஈபாக்சி ஈத்தீன். ஓகேவா? 1,2 ஈபாக்சி ஈத்தீன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்தது பார்க்கலாமா? இப்போ செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதே கிளைக்கால் தான் எடுத்துக்கிறேன். இது என்ன செய்ய போகிறேன்? ஹீட் பண்ணுறேன். அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் அப்படி இல்லைன்னா டயல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட்டோட. சரிங்களா? ஸோ இப்போது அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் எடுத்துக்கிறேன். ஹீட்டிங் கொடுக்குறேன். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கூட பண்ணலாம், இல்லைன்னா டயல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட பண்ணலாம். ஸோ இப்போ பண்ணும்போது இது எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அப்படி எழுதி காட்டுறேன். அதாவது இங்கே CH2 இருக்குல்ல? ஸோ அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக CHன்னு பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் வெளில போக போகுது. ஓகேவா? ஸோ இங்கே இருக்க இந்த CH2OH, இங்கே இருக்க CH2 தான் இப்படி பிரித்து எழுதிருக்கேன். ஓகேவா? அடுத்து இங்கே இருக்க OH. இப்போ இந்த ஹைட்ரஜன் வெளில போயிட்டுனா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இப்போ இது என்ன மாறும்? டபுள் பாண்டாக மாறும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே மறைச்சிக்கோங்க. இந்த கார்பனை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள்? 5 இல்லைங்களா? ஹைட்ரஜன் ஆல்ரெடி 2 இருக்குது. இப்போ 2 பாண்டு, இது ஒரு 3, 4, 5. அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ இது OH என்ன செய்யணும்னா வெளில போயிடும். சரிங்களா? இந்த பாண்டோட வெளில போயிடும். அப்போ இந்த OH Hோட சேர்ந்து என்ன போயிடுவாங்க? H2O வெளில போயிடுவாங்க. புரியுதா? H2O வெளில போயிடுவாங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிறத சேர்த்து எழுதுங்க. CH2 டபுள் பாண்டு CHOH கிடைக்கும்.
ஓகேவா? இப்படி கிடைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். இதோட பேர் என்ன? எத்தினால். ஓகேவா? எத்தினால் இதோட பேர் எத்தினால். அப்படி இல்லைன்னா வினைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். சரிங்களா? இப்போ டாட்டாமரேசன் நடக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இப்படி எழுதிக்கோங்க உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக. ஸோ இந்த ஹைட்ரஜன் போய் இங்கே வந்து ஆட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இது போய் இங்கே ஆட் ஆகிட்டுனா இது CH3 கன்வெர்ட் ஆகுமா? இப்போ CH3 இங்கே டபுள் பாண்டு CHO இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த கார்பனை சுற்றி பாருங்க 5 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ இது என்ன மாடும்? டபுள் பாண்டாக மாறிடும். இது என்ன மாடும்? சிங்கிள் பாண்டாக மாறிடும். சரிங்களா? இப்போ இது எப்படி இருக்குது? CH3C டபுள் பாண்டு O பாண்டு H இப்படி இருக்கா? இது பேர் என்ன? அசிட்டால்டிஹைட். சரிங்களா? இப்போ ஐயூபேக் நேம் சொல்லணும் அப்படின்னா எத்தி, இப்போ 2 கார்பனா, இப்போ ஈத்தேன்னு வச்சுப்போம். ஓகே, ஈத்தேன். இப்போ இதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? ஆல்டிஹைட். ஆல்டிஹைட்னா லாஸ்ட்டில் என்ன முடிக்கணும்? ஏஎல் முடிக்கணுமா? எடுத்துகிட்டு ஏஎல் முடிங்க. அப்போ என்ன எழுதுங்க? எத்தினல். எத்தனல் நேம் வந்து எத்தனல். ஓகேவா? இப்போ அடுத்தது தேர்ட் ரியாக்ஷன். இப்போ இங்கே 2 கிளைக்கால் எடுத்துக்கிறேன். கிளைக்கால் எடுத்துகிட்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணி டிஸ்டைல் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் லாஸ் ஆகும். அப்போ இதில் இருக்க ஒரு OHஓடையும் இதில் இருக்க இந்த OHஓடையும் சேர்ந்து 2H2Oவாக வெளில போயிடுவாங்க. ஓகேவா? 2 வாட்டர் மாலிக்யூல் வெளில போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஜாயின் பண்ணுங்கள். CH2 பாண்டு CH2, CH2 பாண்டு CH2. ஸோ இப்போ இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் இருக்குது. அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள். பார்க்க ஒரு 6 மெம்பர் ரிங் மாதிரி இருக்குது. 6 மெம்பர் ரிங் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அப்போ 1 2 3 4. அப்போ 1,4 டை ஆக்சின். ஓகேவா? ஐயூபேக் நேம் டைஎத்திலீன் ஈத்தர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.